ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. மதி காலேஜுக்கு கிளம்புறாங்க. இங்கே சுரேஷ் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னது வேலைக்கு போகிறலன்ற மாதிரி. அதுக்கு அடுத்தது அடே மச்சான், இவன் வேலைக்கு போகிறது தாண்டா திமிர் பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கா அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மாமா என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஆமாடா, இவளை இப்படியே விட்டு வைக்கிறதுனால தான் ரொம்பவே திமிர் பிடிச்சிட்டு இருக்கா. இவளை இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பேச்சை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான்றாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்றீங்க மாமான்றாங்க. நான் சொல்றத மட்டும் செய்டா, அதுக்கப்புறம் எல்லாம் தானா நடந்துரும்ன்றாங்க. என்ன சொல்லுங்க மாமான்றாங்க. டேய், இவ வேலைக்கு போறதுதான் பெரிய பிரச்சனைனா நம்ம இவ்வளவு வேலைக்கு அனுப்பவே கூடாதுன்றாங்க. எனது வேலைக்கு அனுப்ப கூடாதான்றாங்க. ஆமா, இவ்வளவு வேலைக்கு அனுப்ப கூடாது, அவளுக்கு வேற ஒரு போஸ்டிங் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை முதல்ல நம்ம போய் கேன்சல் பண்ணிடணும்ன்றாங்க. அந்த போஸ்டிங்கை கேன்சல் பண்ணிட்டா அவளுக்கு வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காதுன்றாங்க. என்ன மாமா சொல்றீங்க, சொல்றதை மட்டும் பாடுறா அப்படின்னுவாங்க. அப்புறமா அந்த பிரின்சிபலை போய் பார்த்து பேசுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த போஸ்டிங் தரக்கூடாது, மதி இனி வேலைக்கும் வரமாட்டாங்கன்ற மாதிரி போய் தங்கராஜே நேராக போயிட்டு அந்த சார்கிட்டே பேசிடுவாங்க. இங்க மதியோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேற போஸ்டிங் கிடைக்க போகுது, உண்மையிலே சூப்பர் மதி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா தங்கராஜ் இங்க பேசிட்டு வீட்டுல போயிட்டு கால் பண்ணி போய் மதியை போய் கூட்டிட்டு வந்துரு கையோடன்றாங்க. அம்மா பிரச்சனை எதுவும் வரப்போகுது, டேய் நான் இருக்கிற போது நீ ஏன்டா கவலைப்படுற, ஒரு பிரச்சனை வராது போன்னு சொல்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.